செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் தலைமை செயலகத்தை புதிய இடத்திற்கு மாற்ற தவிக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக அரசின் தலைமைச் செயலகம் செயல்பட்டு வரக்கூடிய இந்த போர்ட் ஜார்ஜ் வளாகத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவது குறித்து அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழக அரசுடைய தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரைக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இயங்கி வருகிறது. இடப்பற்றாக்குறை, பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் வசதிகளின் குறைபாடு காரணங்கள் இந்த முடிவு பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் தலைமையான கட்டிடத்தில் உள்ள அலுவலகம் மிகவும் நெருக்கடியாக இருப்பதாகவும் பணியாளர்கள் சுதந்திரமாக இயங்க முடியாத சூழல் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் முதல்வர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தின் 10வது மாடிக்கு மாற்றுவது குறித்தும் பாதுகாப்பு ஆய்வுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் புதிய தலைமைச் செயலகத்திற்கான இடமாக பல்வேறு இடங்களையும் பரிந்துரைக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்னப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய போர்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடம் மற்றும் கிண்டியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை வளாக பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த இனமும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் புதிய கட்டுமானங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளது. வாகன நிறுத்தம் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான குறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் புதிதாக தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.